ஹாய் நண்பர்களா, கதைகளின் மாளிகை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ராமு என்ற துணிச்சலான இளைஞன் தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். அவர்கள் கருவேலங்காட்டில் உள்ள பழைய பாழடைந்த கோளில் பூதம் ஒன்று இருக்கிறது என்று பேசுகிறார்கள். ராமு சிரித்துக்கொண்டே, பூதமெல்லாம் சும்மா என்று சவால் விடுகிறான். அப்போ நீ உள்ள போய் காட்டு என்று சவால் விடுறாங்க. ராமுவும் சவாலை ஏற்கிறான். ஒரு நாள் பௌர்ணமி இரவு ராமு ஒரு டார்ச் லைட்டுடன் கருவேலங்காட்டுக்குள் நுழைகிறான். இருண்ட மரங்களின் நிழல்கள் விசித்திரமான உருவங்களாக தெரிகின்றன. அவனுக்கு லேசாக பயம் வருகிறது. ராமு அங்கும் இங்கும் பயந்து பார்த்து கொண்டே செல்கிறான். ராமு கோவிலின் உள்ளே நுழைந்து தன் டார்ச் வெளிச்சத்தில் தரையில் பளபளப்பான ஒரு வெள்ளித்தட்டை காண்கிறான். அதுதான் பூதத்தின் சொத்து என்று நினைத்து அதை எடுக்க குனிகிறான். ராமு தட்டை தொட்டதும் கோவில் முழுக்க ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கிறது. ராமு மேலே பார்க்கிறான். கூரையிலிருந்து தலைகீழாக தொங்கியபடி பச்சை நிற நெருப்பு கண்களுடன் பூதம் அவனையே வெறித்து பார்க்கிறது. பூதம் தன் நீளமான கையை நீட்டி, ஏன் என் வெள்ளித்தட்டை தொட்டாய் என்று கரகரப்பான குரலில் சொல்கிறது. ராமு பயத்தில் அலறக்கூட முடியாமல் அப்படியே உறைந்து நிற்கிறான். ராமு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடுகிறான். வந்த வழி அவனுக்கு தெரியாமல் ஓடுகிறான். அவனை அங்கும் இங்கும் புரட்டி எடுக்கிறது பூதம். அந்த வெள்ளித்தட்டை அப்படியே தரையில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் மின்னல் வேகத்தில் கோவிலை விட்டு வெளியே ஓடுகிறான். அவனுடைய முகத்தில் பயம் தெளிவாக தெரிகிறது. ராமு உயிர் தப்பித்து ஊர் திரும்பிய பிறகு தன் நண்பர்களிடம் பூதத்தை பற்றிய உண்மையை பயத்துடன் சொல்கிறான். அன்று முதல் அவன் காட்டுப் பக்கமே தலை வைத்து படுப்பதில்லை. நண்பர்களும் ஆச்சரியத்திலும் பயத்திலும் உறைந்து போகிறார்கள். அந்த பூதம் இன்று வரை அந்த கருவேலங்காட்டில் உள்ள பழைய கோவிலில் தனது வெள்ளித்தட்டுடன் அடுத்த பயந்தவனை தேடி காத்திருக்கிறது. கோவிலின் மேல் பூதத்தின் பச்சை கண்கள் மினுமினுக்கின்றன. உங்களுக்கு கதை பிடித்திருக்கும் போல சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கலாமே.